கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த புதிய நாளுக்காய் கர்த்தரை நன்றியோடு துதிக்கிறேன். இந்த புதிய நாளின் தியானத்துக்காய் எடுத்துக்கொண்ட வசனம் யோவான் சுவிசேஷம் 14வது அதிகாரம் 14வது வசனம். என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். கர்த்தருடைய நாமத்தினால நாம் எதை கேட்டாலும் குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாய் அதை நமக்கு அவர் செய்து முடிக்கிற தேவனாய் இருக்கிறார். எந்த நேரத்திலும் நமக்கு உதவி செய்ய நம் ஆண்டவர் காத்து கொண்டே இருக்கிறார். உறுதியான ஜெபத்தில் நாம் தரித்திருந்து கேட்கும் நம்முடைய வேண்டுதலுக்கு செவிசாய்க்க வல்ல தேவன் நம்மோடே கூட இருக்கிறார். வாக்கு கடங்கா பெருமூச்சுகளோடு நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவர் அவர். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. விசுவாசத்தோடு கேட்போம், ஜெயத்தை பெற்றுக்கொள்வோம். ஜெபிப்போமா? ஜீவிக்கிறதா நல்ல இயேசுவே, இந்த அருமையான நாளுக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய நாமத்தினால நாங்கள் எதை கேட்டாலும் எங்களுக்கு செய்கிற தேவன் எங்களோடு கூட இருக்கிறபடியால் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஐயா, உமக்காய் வாழ எங்களுக்கு கிருபை தாரும். உம்முடைய அடிசுவடுகளை எப்பொழுதும் பின்பற்ற என் தேவன் அனுக்கிரகம் பாராட்டும்படியாய் கெஞ்சுகிறோம். நீர் அதிசயத்தின் தேவன், எங்கள் மத்தியில் பெரியவராய் நீர் அரசாளுகிறபடியால் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். சிறியோர் முதல் பெரியோர் வரை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. தூரத்திலும் சமீபத்திலும் இருக்கும் உம்முடைய பிள்ளைகளை பாதுகாக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். எங்களுடைய எல்லையை சுற்றி இருக்கிற உம்முடைய பிள்ளைகளை கத்த வழி நடத்தும்படியாய் பாதுகாக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். எங்களை வெறுமையாக்கி உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்ததாமே மகிமைப்படுவீராக. இயேசுவின் மூலம் ஜெபங்கேளும் பிதாவே, ஆமென்.